இந்த மாதிரி நீங்களும் ரெயின்போ பண்ணணுமா? ஈஸியாக 4 ஸ்டெப்ஸை சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் 1, உங்கள் ஸ்ட்ராங்கர் ஃபுட்டை முன்னாடியும் உங்கள் வீக்கர் ஃபுட்டை சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி வீடியோவில் பார்க்குற மாதிரி எல் ஷேப்பில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல் ஷேப்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்ட்ராங்கர் ஃபுட் வந்து முன்னாடியும் உங்கள் வீக்கர் ஃபுட் வந்து பின்னாடியும் இருக்கும். ஏன்னா சில பேருக்கு லெஃப்ட் ஃபுட்டு தான் ஸ்ட்ராங்கர் ஃபுட்டாக இருக்கும், ரைட் ஃபுட்டு தான் வீக்கர் ஃபுட்டாக இருக்கும். இப்போது உங்கள் ஸ்ட்ராங்கர் ஃபுட்டோட பேக் ஹீல், அதாவது குதிங்கால்னு சொல்லுவாங்க, உங்கள் வீக்கர் ஃபுட்டோட பேக் ஹீலையும் நல்லா பாலை க்ரிப்பாக பிடிச்சிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் ஷேப் வரும். ஸ்ட்ராங் ஃபுட்டு நேராக ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும், வீக்கர் ஃபுட்டு சைடாக ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டெப் 2, பாலை நல்லா க்ரிப் பண்ணிவிட்டு உங்கள் பாடியை ஃபார்வர்டில் லீன் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் லீன் பண்ணும்போது உங்கள் வீக்கர் ஃபுட்டால் பாலை ரோல் பண்ணுங்கள். இப்போது ஸ்டெப் 1ஐயும் ஸ்டெப் 2ஐயும் சேர்த்து பண்ணுவோம். பாலை ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் வீக்கர் ஃபுட்டால் ரோல் பண்ணுங்கள். இதை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இப்போது ஸ்டெப் 3, ஃபார்வர்டில் ஜம்ப் பண்ணி ஒரு டேப் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு பால் இல்லாமல் சொல்லித்தரேன். அதாவது ரோல் பண்ணி ஃபார்வர்டில் ஜம்ப் பண்ணி டேப் பண்ணணும். ஈஸி தான். ரோல், ஜம்ப், டேப். ஃபார்வர்டில் லீன் பண்ணி இது எல்லாத்தையும் பண்ணணும். இப்போ பாருங்கள், பாலை லாக் பண்ணியாச்சு. ரோலு, ஜம்ப், டேப். ஃபஸ்ட் டைம் கற்றுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான். இப்போது 3 ஸ்டெப்ஸையும் கம்பைன் பண்ணி பண்ணணும். ஸ்டெப் 1, பாலை லாக் பண்ணணும். ஸ்டெப் 2, ரோல். ஸ்டெப் 3, ஃபார்வர்ட் லீன் பண்ணி ஜம்ப் பண்ணணும். ஓகேவா? ஸ்டெப் 4, டேப் பண்ணணும். இப்போது எல்லா ஸ்டெப்ஸையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். யூ வில் கெட் யுவர் ரெயின்போ.